Hello everyone, இது distributed computingல யூனிட் 3 ஓட 7th lecture. இந்த வீடியோல சாண்டி-மிஸ்ரா காஸ் அல்காரிதம் ஃபார் AND மாடல் பார்ப்போம். ஸோ இந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டெட்லாக் இருக்கா இல்லையா டிடெக்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல டெட்லாக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாண்டி-மிஸ்ரா காஸ் அல்காரிதம் தான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்றாங்க. இட் இஸ் ஏ ப்ராப் பேஸ்ட் அல்காரிதம். ஸோ ப்ராப் பேஸ்ட் அல்காரிதம்ல வரும் இல்ல, ப்ராப்ங்கிறது ஒரு மெசேஜ். ஸோ ப்ராப் மெசேஜ் எப்படி இருக்குன்னு நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈச் ப்ராப் மெசேஜ் கண்டெய்ன்ஸ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராப் மெசேஜ்ல இப்படிதான் இருக்கும். ஸோ 3 ஐடி இருக்கும், ஓகேவா? ஸோ 3 ஐடி இருக்கும். அது என்னென்ன ஐடின்னு பாருங்க. த ஐடி ஆஃப் த ப்ராசஸ் தட் இனிஷியேட்ஸ் த ப்ராப் மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியில வந்து எந்த ப்ராசஸ் வந்து அந்த ப்ராப் மெசேஜை இனிஷியேட் பண்ணுதோ அந்த ப்ராசஸோட ஐடி இருக்கும். செகண்ட், த ஐடி ஆஃப் த ப்ராசஸ் தட் சென்ஸ் த பர்டிகுலர் ப்ராப் மெசேஜ். ஸோ இப்போ அந்த ப்ராப் மெசேஜை யார் சென்ட் பண்றா, எந்த ஐடி சென்ட் பண்ணுதோ அது செகண்ட் இதுல இருக்கும். தேர்ட் வந்து த ஐடி ஆஃப் த ப்ராசஸ் தட் ஷுட் ரிசீவ் த ப்ராப் மெசேஜ். யாருக்கு இப்ப அந்த ப்ராப் மெசேஜை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம சென்ட் பண்றோமோ அந்த ரிசீவரோட ஐடி இங்க இருக்கும், ஓகேவா? ஸோ இதான் ப்ராப் மெசேஜ். இப்படி ஒரு ஐடி, இந்த 3 ஐடி வச்சு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப் மெசேஜை பொறுத்து தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. எப்படின்னு பார்ப்போம். If a process makes a request for a resource which times out, so ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கு, ஆனா நினைச்ச டைம்ல அந்த ரிசோர்ஸ் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணும்னா, then the process generates a prop message and sends it to each process holding on one or more of its resources. ஸோ எனக்கு அப்படி ஒரு ரிசோர்ஸ் டயத்துக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, உடனே ஒரு ப்ராப் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணி எந்தெந்த ப்ராசஸ்லாம் என்னோட ரிசோர்ஸ் வச்சிருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாருங்க. when a process receives a prop message. ஸோ அப்படி யாரோ எனக்கு ஒரு ப்ராப் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படி அனுப்புனாங்க என்ன பண்ணணும், இட் செக்ஸ் டு see if it is also waiting for resources. ஸோ அப்படி யாரோ எனக்கு ஒரு ப்ராப் மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நானும் ஒரு ரிசோர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையான்னு பார்ப்பேன். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அர்த்தம், நான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லை, நான் வெயிட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் கரண்ட்லி யூசிங் த ரிசோர்ஸ் அண்ட் வில் eventually finish and release the resource. ஸோ அப்படி இல்லை, நான் வெயிட் பண்ணல அப்படின்னா நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன் அர்த்தம். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு நான் திரும்பி அனுப்பிடுவேன், ஓகேவா? ஸோ இதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ எனக்கு யாரோ ப்ராப் மெசேஜ் அனுப்புறாங்க, நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன்னா இல்லை வேற ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா செக் பண்ணி பார்க்கணும். இல்லை நான் வெயிட் பண்ணலன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன் அர்த்தம். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிசோர்ஸ் அனுப்பிடுவேன், முடிஞ்சா. இதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பாருங்க. இஃப் இட் இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிசோர்சஸ். இல்ல நானும் ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இட் பாசஸ் ஆன் த ப்ராப் மெசேஜ் டு ஆல் த ப்ராசஸஸ் தட் ஹோல்ட்ஸ் த ரிசோர்சஸ் இட் ரெக்வெஸ்டட். ஸோ எனக்கு ஒரு ப்ராப் மெசேஜ் வருது, வந்தோடனே நான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கேன்னா இல்ல வேற ஒரு ரிசோர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா செக் பண்ணி பார்ப்பேன். நான் வேற ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ப்ராப் மெசேஜை அப்படியே அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அனுப்பி விட்டுருவேன். நான் எந்த ரிசோர்ஸ் எல்லாம் கேட்டுக்கேனோ அந்த ரிசோர்ஸ் வச்சிருக்க ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அந்த ப்ராப் மெசேஜை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சல, ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுது, அந்த ரிசோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா உடனே ஒரு ப்ராப் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணி எந்தெந்த ப்ராசஸ்லாம் அந்த ரிசோர்ஸ் வச்சிருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே அனுப்பி விடுது. ஸோ அப்படி ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு ப்ராப் மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனோன்னு என்ன பண்ணும், அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கா இல்ல வேற ஏதோ ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, அந்த ரிசோர்ஸை அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோடனே ரிசோர்ஸை சென்ட் பண்ணிடும். இல்ல அது வேற ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வந்த ப்ராப் மெசேஜை அப்படியே எந்தெந்த ப்ராசஸ்லாம் அதோட ரெக்வஸ்ட் வச்சிருக்கோ அது எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். இதான் இப்ப பார்த்த 3 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி ஃபார்வர்ட் பண்ணும், ஃபார்வர்ட் பண்றப்ப என்ன பண்ணும்னா the process first modifies the prop message. அந்த prop message மாடிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும், changing the sender and receiver IDs. ஸோ அந்த prop messageல உள்ள sender ஐடியும் ரிசீவர் ஐடியும் மட்டும் மாத்திட்டு சென்ட் பண்ணி விட்டுரும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்படி அனுப்பிட்டு இருக்கு. இப்ப ஒரு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கும், இல்லைன்னா ப்ராப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விட்டே இருக்கும். ஸோ இப்படி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கு சிஸ்டம்ல. ஸோ கடைசியா if the initiator process receives a prop message. ஸோ கடைசியா எந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுச்சோ அந்த ப்ராசஸ்க்கே மறுபடியும் ப்ராப் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா தென் தேர் இஸ் ஏ சைக்கிள் இன் த சிஸ்டம். புரிஞ்சா? ஒரு ப்ராப் மெசேஜை ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணி அனுப்பி விடுது. ஸோ அந்த ப்ராப் மெசேஜ் ஒவ்வொரு ப்ராசஸா ஃபார்வர்ட் பண்ணி விட்டு கடைசியில எந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுச்சோ அதுக்கே திரும்ப ப்ராப் மெசேஜ் வந்துருச்சுன்னா சிஸ்டம்ல சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெட்லாக் இருக்குன்னு அர்த்தம்.
சைக்கிள் இருந்தா டெட்லாக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான் அண்ட் மாடல். ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல P1ங்கிற ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுது. ரிசோர்ஸ் கிடைக்கலன்னு ஒரு ப்ராப் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணுது. இதான் ப்ராப் மெசேஜ். எப்படி ஜென்ரேட் பண்ண பாருங்க. இதான் இனிஷியேட்டர் ப்ராசஸ். P1 தான் இனிஷியேட் பண்ணிருக்கு ப்ராப் மெசேஜ. ஸோ P1 அடுத்து யார் சென்ட் பண்றா? P1 தான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்றாங்க. ஸோ சென்டர் ஐடியில P1, P3ங்கிறது ரிசீவர் ஐடி. யாருக்கு சென்ட் பண்றா? P3க்கு சென்ட் பண்றாங்க. மூணாவது ப்ராசஸ் சென்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது இனிஷியேட்டர் ஐடி, எந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுச்சோ அது. செகண்ட் உள்ளது சென்டர் ஐடி, யார் சென்ட் பண்றாங்களோ அவங்களோட ஐடி. தேர்ட் உள்ளது வந்து ரிசீவர் ஐடி. ஸோ இப்படி ஒரு ப்ராப் மெசேஜ ப்ராசஸ் 3க்கு சென்ட் பண்ணுது. ப்ராசஸ் 3 அந்த ப்ராப் மெசேஜை பார்த்ததுமே அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கா இல்ல வேற ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்ப இது ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. P5ல இருந்து ஒரு ரிசோர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, P2ல இருந்து ஒரு ரிசோர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் கிடைக்கல. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த ப்ராப் மெசேஜை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடும். எப்படி ஃபார்வர்ட் பண்ணோம்? சென்டர் ஐடி ரிசீவர் ஐடி மட்டும் மாத்திட்டு ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ P1 இனிஷியேட் பண்ணுது, P1 தான் இனிஷியேட் பண்ணிருக்கு, அதை மாத்தாது. மாத்தாம சென்டர் ஐடி யார் சென்ட் பண்றப்ப ப்ராசஸ் 3 சென்ட் பண்ணாங்க. ஸோ P3 மாத்தியாச்சு. ரிசீவர் யாருக்கு சென்ட் பண்றாங்க? P5க்கு சென்ட் பண்றாங்க. ஸோ இங்க ஒரு ப்ராப் மெசேஜ் சென்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி இந்த சைடு P1 தான் இனிஷியேட்டர் ஐடி, P3ல இருந்து P2க்கு ஒரு ப்ராப் மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் 2 தான் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ப்ராசஸ் 2 வந்து ரிசோர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்ல அப்படின்ட்டு இதுலயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இங்கேயும் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்க அப்ப அந்த ப்ராப் மெசேஜை மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணி விடும். இப்போ ஃபார்வர்ட் பண்றப்ப P2 தான் சென்டர் ஐடி, P4 தான் ரிசீவர் ஐடி. இந்த சைட் ஃபார்வர்ட் பண்றப்ப பாருங்க, P2 தான் சென்டர் ஐடி, P1 தான் ரிசீவர் ஐடி. ஸோ இப்போ கடைசியா மறுபடியும் இனிஷியேட்டர் ப்ராசஸ்க்கே அந்த ப்ராப் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இனிஷியேட்டர் ப்ராசஸ் P1, ரிசீவரும் P1. ஸோ இப்படி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? சிஸ்டம்ல சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். சைக்கிள் இருந்தா இந்த சிஸ்டம்ல டெட்லாக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் சாண்டி மிஸ்டர் அல்காரிதம் யூஸ் பண்ணி டெட்லாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம், டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருக்காங்க. In this case the process P1 initiates a prop message. So P1 தான் இனிஷியேட் பண்ணுது. So that all the prop messages have P1 as the initiator. So அந்த இனிஷியேட்டர் ஐடியில எல்லா மெசேஜ்லயுமே P1 தான் இருக்கும். இனிஷியேட் பண்ற ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். When the prop message is received by process 3, it modifies the sender and receiver IDs and passes it to two more resources P2 and P5. So இங்க ப்ராசஸ் 3 தான் ப்ராப் மெசேஜ் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிட்டு சென்டர் ஐடி ரிசீவர் ஐடி மாத்திட்டு P5க்கும் P2க்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருது. ஸோ நெக்ஸ்ட் த ப்ராப் மெசேஜ் ஈவென்ச்சுவலி ரிட்டர்ன் டு த இனிஷியேட்டர் ப்ராசஸ். கடைசியா யாருக்கே வந்துருச்சு? P1கே வந்துருச்சு பை P2. ஸோ P2க்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் P1கே ப்ராப் மெசேஜ் வந்துருச்சு. Thus there is a cycle in the system. Thus deadlock is detected. ஸோ எப்படி டெட்லாக் நம்ம டிடெக்ட் பண்ணியாச்சு. இதான் சாண்டி மிஸ்டர் காஸ் அல்காரிதம் ஃபார் அண்ட் மாடல். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோல இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல சாண்டி மிஸ்டர் காஸ் அல்காரிதம் ஃபார் ஆர் மாடல் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.